இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். அது கூடவா ஞாபகம் இல்ல? எனக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? யாரோ அவளுக்கு சொல்லி கொடுத்தாண்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏய், என் மாப்பிளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆகட்டும். அவளை உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுறேன். இன்னொரு தடவை நீ அக்கான்னு சொன்ன அப்படியே வாயை கிழிச்சிருவ சொல்லிட்டேன். அக்கா, நீ லட்சுமியாரு இல்ல காமாட்சியாரு இல்ல என்ன வேணா இருந்து தொலைஞ்சு போ. ஆனா என் குடும்பத்துக்குள்ள ஏண்டி சனிய பிடிச்சவள எப்படி குழப்பத்தை உண்டு பண்ற? வள்ளியம்மா, என்னங்க, என்ன வேணும்? ஏதாவது குடிக்க கொடுங்க. சரிங்க. அனு, என்னங்க? நம்ம வீட்டுல என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து அப்பா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. இதால அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்பா, உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? படுத்தா தூக்கம் வரணும். நெஞ்சு நிறைய தூக்கம் பத்தாதுக்கு. இப்ப பெரியவன் வேற ஆஸ்பத்திரியில இருக்கான். எப்படா தூக்கம் வரும்? எங்கிருந்து வந்தான்னு தெரியல. நம்ம குடும்பத்தை கூறு போடுறான். சட்டத்துல இருந்து தப்பிக்க வழி தெரியாததால நம்ம குடும்பத்துல குண்ட தூக்கி போடுறான். சும்மா இருக்கீங்களா? ஏதாவது பேசிக்கிட்டு. அவங்க ஜான்சி இல்ல, லட்சுமி அக்கா தான். இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் அவ ஜான்சி இல்ல லட்சுமி அக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, நான் சொல்லலங்க, அவங்க சொல்ல வைக்கிறாங்க. என்னடி பேசுற? சரி, நீங்க சொல்ற மாதிரி வச்சுப்போம். எங்கேனோ அந்த பொண்ணுக்கு எப்படி நம்ம குடும்பத்துல நடந்த எல்லா விஷயமும் புள்ளி விவரத்தோட தெரியும். அப்படியே ஏதாவது திட்டம் போட்டாலும் இல்ல வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருந்து பார்த்தாலும் இப்படியா ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம சொல்லுவாங்க? இங்க பாருங்க, அனுபவிச்சவங்களாலதான் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்ல முடியும். அத வச்சுதான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஜான்சி இல்ல, நம்ம லட்சுமி அக்கா தான். சரிடி, லட்சுமி அண்ணனை வச்சுப்போம். குழந்தை மாறிச்சுன்னு ஒரு புது கதையை சொன்னாங்களே, அது எந்த விதத்துல உண்மை? அந்த பொய்யோட அதிர்ச்சியை தாங்க முடியாம எங்க அண்ணன் இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்காரு. அது உண்மையா இருந்தா ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த ஜான்சியை விட நீ அநியாயமா பேசிட்டு இருக்க. நீங்க என்ன எப்படி வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு கவலை இல்ல. ஆனா அவங்க சொன்னது உண்மையா இருக்குமோன்னு எனக்குள்ள ஒரு உணர்வு சொல்லுது. பார், உணர்வு சொல்லுது, கனவு சொல்லுதுன்னு அந்த ஃப்ராடுக்கு சப்போர்ட் பண்ணாத. சரிங்க, உணர்வை தாண்டி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் சொல்றீங்களா? ஏய், உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. லட்சுமி அக்கா கர்ப்பமா இருக்கும் போது எவ்வளவு டெஸ்ட் எடுத்திருக்காங்க, எத்தனை முறை டாக்டரை பார்த்திருக்காங்க. அப்ப எந்த டெஸ்ட்லயுமே அவங்க வயித்துல வளர குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எந்த ரிசல்ட்டும் வரல, டாக்டர் சொல்லல. ஆனா குழந்தை பிறக்கும் போது மட்டும் எப்படி ஊனமா பிறக்கும்? அதுக்கு 1000 காரணம் இருக்கும். 1000 காரணம்லாம் இல்லங்க, ஒரே காரணம் தான், குழந்தை மாறிடுச்சு. இல்ல மாத்திருக்காங்க. தங்கவேல் மாமாவும் லட்சுமி அக்காவும் குழந்தைய மாத்திருக்காங்க. அதனாலதான் லட்சுமி அக்கா இந்த விஷயத்தை கோர்ட்ல கேட்ட உடனே அவரால பதில் சொல்ல முடியாம டென்ஷன் ஆகி நெஞ்சுவலி வந்து கோர்ட்லயே விழுந்துட்டாரு மாமா. என்னடி உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? என் மேல உனக்கு என்னடி கோவம் இருக்கு? ஏன் அவண்டமா எங்க மேல இப்படி ஒரு பழைய தூக்கி போடுற? இல்லக்கா. ஏய், இப்ப புரியுதுடி. அந்த ஜான்சி அனுப்புனதே நீதான். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? நான் ஜான்சி? உங்க மேல எனக்கு என்னக்கா கோவம்? நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஏய், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சொன்ன வரைக்கும் போதும் தாயே.
சரி, ஆனா நான் கேக்குறது நியாயம் தானே? வயித்துல இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாத குழந்தை பிறந்தப்போ எப்படி மாறும்? ம், அப்போ ஒச்சமான குழந்தை ஏன் வயித்துல மட்டும்தான் பிறக்கும்னு சொல்ற? அப்படிதானே? ஐயோ, நான் அப்படி சொல்லலக்கா. அந்த குழந்தை விஷயத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அது தங்கவேல் மாமாக்கும் லக்ஷ்மி அக்காக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் சொல்ல வரேன். அதனால்தான் கோர்ட்ல அந்த அக்கா கேட்டதும் பதில் சொல்ல முடியாம மாமாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றேன். இல்ல இல்ல, இந்த வீட்டுக்கு கேடு காலம் வந்துருச்சு. வெளியில இருந்து ஒருத்தி சேத்தலி விசுறா, இப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தி சாணியை கரைச்சு ஊத்துறா. அக்கா, நீங்க என்ன பத்தி என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஆனா கோர்ட்ல வந்திருக்கிறது ஜான்சி இல்ல, லக்ஷ்மி அக்கா தான். நான் சொல்லல மாமா. இவளுக்கும் கோர்ட்ல வந்து நிக்கிறவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இத பாருங்க மாமா, இவ யார வேணா இருந்துட்டு போட்டும், யார் கூட வேணா சம்மந்தம் இருக்கட்டும், அது எனக்கு கவலை இல்ல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை, எனக்கு பிறந்த குழந்தை என் புள்ள இல்லன்னு சொல்றா பாத்தீங்களா? அது இல்லன்னு நான் நிரூபிக்கணும். அதை நிரூபிச்சுட்டு அப்புறமா வச்சுக்கிறேன். அக்கா, அக்கா நான் சொல்றத கேளுங்கக்கா. அக்கா, போதுமாடி, போதுமா? இப்போ உனக்கு நிம்மதியா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுட்டியே. இல்ல சக்தி, நான் என் மனசுல இருக்கிறதா சொன்னேன். உன் மனசுல இருக்கிறது எதுவுமே சொல்ல வேண்டாம். போ, சக்தி, உள்ள போ. நான் பேசுறது ஒரு நிமிஷம் கேளுங்க. இன்னொரு தடவை பேசுறேன்னா அரைஞ்சிருவேன். போ, உள்ள போ. சக்தி, என்ன கைய உங்கற? இல்லம்மா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இருக்கா. ஆவண்டாவோ, அவளுக்கு லட்சுமினா உசுறு. அதான் லட்சுமி உருவத்தில் ஒருத்தி பார்த்ததும் அவ நல்லது செய்யறாளா கெட்டது செய்யறாளான்னு பிரிச்சு பார்க்க தெரியாம இப்படி பேசிட்டா. ஏன்னா லட்சுமிக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியுங்கிறது அவ நம்பிக்கை. ஆனா லட்சுமி மாதிரி இருக்கிற எல்லாரும் லட்சுமி ஆயிர முடியுமா? லட்சுமி, மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க லட்சுமி. நீ எப்படிமா இருக்க? நானும் நல்லா இருக்கேன் மாமா. நீ எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டே லட்சுமி. நான் எங்கேயும் போல மாமா, உங்க எல்லாரோடையும் தான் இருக்கேன். இல்லம்மா, இல்ல, நீ போய் சொல்ற. நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட, எங்களை விட்டு போயிட்டம்மா. அதை விடுங்க, என் விதி முடிஞ்சிருச்சு, போயிட்டேன். நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா உனக்கு? வெற்றியும் கஷ்டப்படுறோமா? எனக்கு நல்லாவே தெரியும் மாமா, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த சான்ஸ் அவளால தான் லட்சுமி எனக்கு இப்படி ஆயிடுச்சு. தெரியும் மாமா, அவ தப்பிக்கிறதுக்காக என் பேரை சொல்லி நாடகம் ஆடுறா. அவளை நம்பாதீங்க மாமா. ஆமா, அவ நீ இல்லனா அவளுக்கு எப்படி நாம குழந்தைய மாத்தின விஷயம் தெரியும்? லட்சுமி, நீ சொல்லிட்டியா லட்சுமி? ஏன் லட்சுமி, என்ன யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நீயே சொல்லிட்டிய லட்சுமி. ஏன் லட்சுமி சொன்ன? எதுக்காக சொன்ன? நான் சொல்லல மாமா, எப்படியும் அவளே தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உங்களை மடக்க பாக்குறா. எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து என் இடத்த பிடிக்க பாக்குறா மாமா. நீங்க அவகிட்ட உஷாரா இருங்க மாமா. எந்த காரணத்து கொண்டும் நம்ம குழந்தைய மாத்திக்கிட்ட விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொல்லவே சொல்லாதீங்க மாமா. சொல்ல மாட்டேன், நிச்சயமா சொல்ல மாட்டேன் லட்சுமி. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் லட்சுமி. நான் சொல்ல மாட்டேன் லட்சுமி, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் லட்சுமி, நான் சொல்ல மாட்டேன். சார், சார்,
சார், சொல்ல மாட்டேன். என்னாச்சு சார்? நான் சொல்ல மாட்டேன். சார்? நான் சொல்ல மாட்டேன். சொல்ல டாக்டர்? மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல சொல்ல மாட்டேன் லட்சுமி, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல தங்கவேல்? மாட்டேன். சொல்ல தங்கவேல்? மாட்டேன். தங்கவேல், நான் சொல்ல மாட்டேன். தங்கவேல்? நான் சொல்ல மாட்டேன் லட்சுமி. என்ன பண்ணுது? நான் சொல்ல மாட்டேன். தங்கவேல் என்னாச்சு? சொல்ல உடம்புக்கு மாட்டேன். ஏதாவது பண்ணுதா? சொல்லுங்க தங்கவேலு, என்ன பண்ணுது? இல்ல டாக்டர், ஒரு கனவு. வேற ஒண்ணும் இல்லையே? ஒண்ணு இல்ல டாக்டர், ஒண்ணு இல்ல. ஆர் யூ ஷூர்? ஆ, ரெஸ்ட் எடுங்க. மாப்பிள டாக்டர் எங்கம்மா போனீங்க? இதோ இங்க பக்கத்துல தான் போனோம் டாக்டர். என்னம்மா நீங்க பாத்துக்கிறீங்க? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நாங்க ஒரு நர்ஸை போட்டு பாத்துக்கிறோம். இல்ல டாக்டர், நாங்களே பத்திரமா பாத்துக்கிறோம் டாக்டர். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ பத்திரமா பாத்துக்கணும். எந்த நேரத்துல வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சரிங்க டாக்டர். அம்மா என்னம்மா இவர் இப்படி மிரட்டிட்டு போறாரு? அவர் வேலைய பாக்குறாராம், ரொம்ப ஸ்டிக்கா இருக்கிறாராம். ஸ்டிக்காவா? இல்லடி, அது கரெக்டா. ஒண்ணு சொல்லாத. என்னங்க 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 ஆச்சு? அந்த டாக்டர் ஏன் இப்படி கத்திட்டு போறாரு? பக்கத்துல யாருமே இல்லைன்னு சொல்றார் தேனு. சரி, அதை விடுங்க மாப்பிள. கோர்ட்ல அந்த ஜான்சி என்னமோ நாம வச்சிருக்கிற குழந்தை அவளுதுன்னு, அவ வச்சிருக்கிற குழந்தை நம்மளுதுன்னு சொன்னாலாமே. அது உங்களுக்கும் தெரியும்னு வேற சொன்னாலாமே. எங்க அது உண்மையா இல்லையா? ஏய், உண்மை இல்லனா அவ ஏண்டி அப்படி சொல்ல போறா? அது எப்படிமா உண்மையாக முடியும்? நான் அந்த ஒச்சமான குழந்தைய பெத்திருப்பேனா? ஏண்டி அப்புறம் எதுக்குடி அவ அப்படி சொல்லணும்? ஆமால, ஏன் அவ அப்படி சொல்லணும்? அந்த பேச்சு இப்ப எதுக்கு தேனு? அவ எதுக்கு அப்படி பேசுனா? அந்த உண்மையை முதல்ல சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தெரியும்னு அவ அப்படி சொன்னா? அது அவகிட்ட தான் கேட்கணும். என்னங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதத அவ எதுக்கு தெரியும்னு சொல்லணும். சொல்லுங்க, இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். சொல்லுங்கங்கறல. சொல்லுங்களேன் சொல்ல மாப்ள. போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. என்னம்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பேஷண்ட் கிட்ட இப்படியா பேசுவாங்க? என்னது இது? சிஸ்டர், டாக்டர் சொல்லுங்க டாக்டர். முதல்ல இவங்க 2 பேரையும் வெளியில அனுப்புங்க. சரி. இனிமே இவங்க இங்க வரக்கூடாது. அவங்க வீட்ல இருந்து வேற யாராவது வர சொல்லுங்க. அவங்க வர்ற வரைக்கும் நீங்க இங்க பக்கத்துல இருந்து பாத்துக்குங்க. சரிங்க Okay? டாக்டர். ஏமா நின்னுட்டு இருக்கீங்க? போங்க இல்ல டாக்டர், நாங்க போங்க அமைதி. வெளியில. நீ பாத்துக்குமா, நீ போமா. எங்கேயும் போயிடாத. சரிங்க டாக்டர். எதேனே அந்த டாக்டர் என்னடி பூச்சாண்டி காட்டுறா? நாம என்னமோ ஹார்ட் அட்டாக்கே பார்க்காத மாதிரி இப்படி பேசுறான். ஹார்ட் அட்டாக் வந்தவனுங்க பேசவே மாட்டானுங்களா என்ன? எது எப்படி இருந்தாலும் நம்ம கேள்விக்கு இப்ப பதில் இல்லையேமா அவர்கிட்ட. ஏய், எப்படி இருந்தாலும் இவர் டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் கோர்ட்டுக்கு வரும்போது தெரிஞ்சிட போகுது. அதுவும் சரிதான், பார்க்கலாம். யுவர் ஆனர், ஜான்சி வழக்கில் நேற்று நடந்த ஜான்சியின் குறுக்கு விசாரணையில் வெற்றியின் அண்ணன் தங்கவேலுவிற்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. சரி, இப்ப அவர் எப்படி இருக்காரு? ஆஞ்சியோ பண்ணிருக்காங்க. சரி, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. எஸ் யுவர் ஆனர். சொல்லுங்க ஜான்சி, வேற என்னென்ன போயெல்லாம் சொல்லலான் இருக்கீங்க? எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டீங்கன்னா கஷ்டத்தை அவங்க ஒரே நாள் அனுபவிச்சிருவாங்க. அநியாயமா ஒரு பொய்ய சொல்லி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே. நான் சொன்னது பொய் இல்லைங்க, உண்மை. அப்ப அவர் சொன்னது பொய்யா? ஆமா. இதுக்கு மேல உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, அந்த குழந்தை உங்களுதுன்னு சொல்றீங்களே, அத உங்களால இப்போ நிரூபிக்க முடியுமா? என்னால நிச்சயமா நிரூபிக்க முடியும்.
சரி, நிரூபிச்சு காட்டுங்க. அதுக்கு நான் வெற்றி கிட்ட கொஞ்சம் பேசணும். எதிரில தானே நிக்கிறாரு, கேளுங்க. வெற்றி, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க வெற்றி. தங்கவேல் மாமா மாதிரி நீங்களும் போய் சொல்லாதீங்க. அவர்தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டியே, அவர் எதுக்கு இப்ப எடுக்கிற? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, அதை மட்டும் பேசு. வெற்றி, என் பிரசவத்துக்கு முன்னால நடந்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என் லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட எதுவுமே நான் மறக்கல. அதனாலதான் வெற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கல. சி, உனக்கா? சரி, உங்க லக்ஷ்மிக்கு குழந்தை பிறந்தப்போ அது ஒச்சமா பிறந்தத என்னால தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்த்து சண்டை போட்டீங்களா இல்லையா? நான் இப்போ வெற்றி, போய் சொல்லாதீங்க. நீங்க சண்டை போட்டீங்க. அது எதுக்காக போட்டீங்கன்னு சொல்லுங்க. வெற்றி, போய் சொல்லாதீங்க. நீங்க சண்டை போட்டீங்க. அது எதுக்காக போட்டீங்கன்னு சொல்லுங்க. என் குழந்தை எப்படி ஒச்சமா பிறந்துச்சுன்னு நான் டாக்டர் கிட்ட சண்டை போட்டேன். உங்க குழந்தை ஒச்சமா பிறந்தா அதுக்கு டாக்டரால என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, என் வைஃப் கன்சீவ் ஆனதுல இருந்து டெலிவரி ஆன வரைக்கும் பார்த்தது அந்த டாக்டர் தான். சரி, அப்படியே பார்த்தா கூட ஒச்சத்துக்கு அவங்க எப்படி பொறுப்பாக முடியும்? எதுக்கு முட்டாள்தனமா பேசுற? அவளுக்கு மருந்து கொடுத்தது, மாத்திரை கொடுத்தது, ஊசி போட்டது, டெஸ்ட் எடுத்தது, ஸ்கேன் எடுத்தது, இப்படி எல்லாமே பண்ணது அந்த டாக்டர் தான். என் குழந்தை ஒச்சமா பிறக்குங்கிறது அந்த டாக்டருக்கு எப்படி தெரியாம போகும்? இதையே முன்னாடியே சொல்லலன்னு நான் அந்த டாக்டர் கிட்ட சண்டை போட்டேன். அதுதான் உண்மை. அவ்வளவுதாங்க எனக்கும் வேணும். எந்த ரிப்போர்ட்டுமே நெகட்டிவா வராதப்போ எனக்கு குழந்தை மட்டும் எப்படி ஒச்சமா பிறக்கும்? பிறக்காதுங்க. அப்படி பிறக்கவும் இல்ல. என் குழந்தை நார்மலா ஆரோக்கியமா தான் பிறந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தங்கவேல் மாமாக்கு தான் ஒச்சமா பிறந்துச்சு. தங்கவேல் மாமா ரொம்ப நல்லவரு. அவரோட குழந்தை ஒச்சமா பிறந்துருச்சேன்னு அவரு வருத்தப்படல. ஆனா அந்த குழந்தைய அக்கா எங்க சரியா பாத்துக்க மாட்டாங்களோன்னு அவர் கவலைப்பட்டாரு. அதுக்கு முன்னால அவருக்கு நெஞ்சு வலி வேற வந்தது. அவரோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு என் குழந்தைய நான் கொடுத்தேன். இதுதாங்க உண்மை. இதுதான் சத்தியம். நீ சொல்றதெல்லாம் உண்மையினே வச்சுக்கலாம். ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல்ல நீங்க உங்க இஷ்டத்துக்கு குழந்தைய மாத்த முடியுமா? அப்படியே நீங்க தெரியாம மாத்திக்கிட்டா டாக்டருக்கு தெரியவே தெரியாதா? சொல்லு, தெரியவே தெரியாதா? குழந்தை பிறந்த உடனே அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்களா? யாருக்கு நல்ல குழந்தை பிறந்துச்சு, யாருக்கு ஒச்சமான குழந்தை பிறந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க என்ன முட்டாளா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்தா அந்த ஹாஸ்பிட்டல் நிலைமை என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாதா? நாங்க எல்லாரும் காதுல பூவை சுத்தி நிக்கல. ஒரு டாக்டருக்கு தெரியாம அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்ல. வெற்றி, அந்த டாக்டருக்கு தெரியாதுன்னு இப்ப யார் சொன்னா? என்ன சொல்ற? டாக்டருக்கு தெரியும் வெற்றி. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்தது. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இருக்குங்க. உங்க அண்ணனோட சூழ்நிலையால நாங்க 3 பேருமே இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்னு உறுதி எடுத்தோம். இந்த காரியத்தையும் நாங்க தான் செஞ்சோம். யுவர் ஆனர், டாக்டர் நாளைக்கு வர சொல்லுங்க. கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட்.
ஹலோ, ஏங்க நான் தாங்க பேசுறேன். சொல்லுமா. என்னங்க, குழந்தை மாறி போன விஷயத்தை பத்தி விசாரிக்க அந்த டாக்டர் அம்மாவை கோர்ட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. என்ன 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 சொல்ற? ஆமாங்க, நாளைக்கு அவங்கள வர சொல்லிருக்காங்க. அவங்களும் நாளைக்கு கோர்ட்டுக்கு வராங்க. என்ன சொல்ற? என்னங்க நீங்க எல்லாத்தையும் அதிர்ச்சியாவே கேட்டுட்டு இருக்கீங்க? இது அதிர்ச்சியான விஷயம் தானே தேனு. ஆ? நமக்கு என்னங்க இதுல அதிர்ச்சி இருக்கு? இது அந்த ஜான்சிக்கு தான் அதிர்ச்சி. அவ சொல்றதெல்லாம் பொய்ன்னு டாக்டர் கோர்ட்ல நல்லா சொல்ல போறாங்க பாருங்க. ஹலோ ஹலோ, என்னங்க நான் பேசிட்டு இருக்கேன், என்ன சத்தத்தையே காணோம்? இல்ல, ஒருவேளை அவங்க அத உண்மைன்னு சொல்லிட்டா? ம், என்ன விளையாடுறீங்களா? அது எப்படி அவங்க உண்மைன்னு சொல்லுவாங்க? அப்படிதான் இங்க எதுவுமே நடக்கலையே. இல்ல, அந்த ஜான்சிக்கு பயந்து அவங்க அப்படி சொல்லிட்டா? இல்ல, உங்களுக்கு என்னமோ ஆயிப்போச்சு. சந்தோஷப்படுவீங்கன்னு உங்களுக்கு போன் பண்ணி சொன்னா என்ன அடிக்கணும்?